ஹே காய்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டையை வச்சு ஒரு டிஷ் தான், முட்டை கறி. இந்த முட்டை கறி செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. முட்டை 4, ஆனியன் 2, டொமேட்டோ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பச்சை மிளகா, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர். முட்டையை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணி இதில் அரைச்சிருக்கேன், வெறும்னே எதுவும் சேர்க்காம. அதே மாதிரி தக்காளியும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், டொமேட்டோ பியூரின்னு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்து நல்லா இப்போ வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா 1 சேர்த்துக்கிறேன், நடுவில் கீரி. காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அந்த வெங்காயத்தை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து இப்போ நல்லா கலக்கிக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க மூடி வச்சு. அதுக்கப்புறமா தக்காளி பியூரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், பெப்பர் பவுடர் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும். நல்லா அந்த பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த முட்டையை 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அந்த முட்டை உடையாமல் லேசாக அந்த கிரேவியை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போட்டுக்கோங்க. அந்த முட்டை உடஞ்சிடக்கூடாது. இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட முட்டை கறி. சூப்பரான முட்டை கறி எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இதுவரையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.